தலைநகர் புக்கிட் ஜாலில் தேசிய விளையாட்டரங்கில் எதிர்வரும் டிசம்பர் 27 நடைபெறவுள்ள தளபதி திருவிழா இசை நிகழ்ச்சி குறித்து போலீஸ் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வழங்கப்பட்ட அனுமதியானது பொழுதுபோக்கு நிகழ்ச்சிக்காக மட்டுமே, மாறாக அரசியல் மேடையாக அது மாறுவதற்கல்ல. எனவே அரசியல் பேச்சுகள், கோஷங்கள், சின்னங்கள் அல்லது அரசியல் செய்தியின் நேரலை ஒருபோதும் அனுமதிக்கப்படாது என செராஸ் போலீஸ் தலைவர் ஐடில் பொலாசான் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஏதேனும் அரசியல் அம்சங்கள் நிகழ்ச்சியில் இடம்பெற்றால் உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் கூறியிருக்கின்றார். முன்னணி நடிகராக இருந்து முழுநேர அரசியல்வாதியாகியுள்ள பிரபல நடிகர் விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் இசை வெளியீட்டு விழாதான் தளபதி திருவிழா என பிரம்மாண்டமாக நடைபெறவுள்ளது. 2026 தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கும் குறிக்கோளுடன் தாவேகா எனப்படும் தமிழக வெற்றிக் கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கி விஜய் தற்போது தீவிர பிரச்சாரம் செய்து வருகிறார். இதன் மூலம் சினிமாவை விட்டு விலகும் விஜய்க்கு பிரியாவிடை வழங்கும் வகையில் இந்த பிரம்மாண்ட நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் வருவார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. எனினும் ஆர்வ கோளாறில் இதனை அரசியல் மேடையாக மாற்றிவிட வேண்டாம் என ஏற்பாட்டாளர்கள், ரசிகர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் போலீஸ் நினைவுறுத்துகிறது. விஜயின் மலேசிய ரசிகர்கள் சிலர் தாவேகா கட்சி கொடியை ஏந்தியும் கட்சி சின்னம் பொறிக்கப்பட்ட சட்டைகள் அல்லது சால்வைகளை அணிந்தும் சமூக ஊடகங்களில் பதிவுகளை ஏற்றியதை முன்னதாக காண முடிகிறது. வெளிநாட்டு அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட மலேசியர்களுக்கு ஒரு பொதுவான தடை உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. கோலாலம்பூரில் உள்ள பேரங்காடி ஒன்றில் முதல் மாடியிலிருந்து கீழ் மாடிக்கு செல்லும் மின் படிக்கட்டிலிருந்து விழுந்து குழந்தை பராமரிப்பாளரான ஒரு பெண்ணும் 2 வயது ஆண் குழந்தையும் காயமடைந்தனர். நேற்று மாலை இச்சம்பவம் நிகழ்ந்ததாக பிரிக்ஃபீல்ட்ஸ் போலீஸ் கூறியது. மின் படிக்கட்டில் குழந்தை தள்ளு வண்டியை தள்ளும்போது அதனுடன் சேர்த்து 40 வயதான அந்த இந்தோனேசிய மாதுவும் கீழே விழுந்தார். தள்ளுவண்டியில் இருந்த குழந்தை உடனடியாக கிளினிக்கு கொண்டு செல்லப்பட்டது. பரிசோதனையில் நெற்றியில் லேசான அடியை தவிர வேறெந்த காயமும் குழந்தைக்கு ஏற்படவில்லை என உறுதி செய்யப்பட்டது. குழந்தை பின்னர் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்ட வேளை கழுத்திலும் காலிலும் காயமடைந்த குழந்தை பராமரிப்பாளர் மேல் சிகிச்சைக்காக கோலாலம்பூர் பெரிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். New Skechers Aeroburst, running shoes that push the laws of aerodynamics. It all starts with Skechers Hyperburst technology, supercritical foam that gives Aeroburst unbelievable response and propulsion, plus a carbon-infused H-plate that returns more energy. Skechers Aeroburst. ஷா ஆலம் செக்ஷன் 25 உள்ள ஒரு சூப்பர் மார்க்கெட்டின் பின்புறத்தில் பிளாஸ்டிக் பையினுள் பெண் சிசுவின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. நேற்று காலை சுமார் 7 மணியளவில் பொதுமக்களில் ஒருவர் தகவல் அளித்ததைத் தொடர்ந்து போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். தொடக்க கட்ட விசாரணையில் குழந்தை ஏற்கனவே உயிரிழந்து விட்டது உறுதி செய்யப்பட்டது. இந்த குழந்தை வேறு இடத்தில் பிரசவிக்கப்பட்டு பின்னர் இங்கு கைவிடப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் தெரிவித்தனர். சம்பவ இடத்தில் தடயவியல் குழு விசாரணையை மேற்கொண்டுள்ளது. குழந்தையின் உடல் கில்லான் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டு மரணத்திற்கான காரணத்தை கண்டறிய பிரேத பரிசோதனை செய்யப்படவுள்ளது. அரசாங்க பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வேலை செய்து கொண்டே படிக்க ஒரு அரிய வாய்ப்பு. வத்திகா ரிசோர்சஸ் ஏற்பாட்டில் ப்ரொஃபஷனல் பேச்சுலர் இன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் கல்வி வாய்ப்பு. திறனை மேம்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற உடனே தொடர்பு கொள்ளுங்கள். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.
பினாங்கு ஜோர்ஜ்டவுனில் மரம் முறிந்து விழுந்த விபத்தில் 17 வயது பையனும் 12 வயது சிறுமியும் காயமடைந்துள்ளனர். ஜாலான் பினாங் சாலையில் நேற்று ஏற்பட்ட இச்சம்பவத்தில் திடீரென முறிந்து விழுந்த பெரிய மரம் சாலையில் சென்று கொண்டிருந்த மோட்டார் சைக்கிள் மீது விழுந்தது. அதில் காயமடைந்த இருவரும் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த விபத்தில் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த ஒரு வாகனமும் சேதமடைந்தது. தகவல் அறிந்த தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் மாநகர மன்ற பணியாளர்களுடன் இணைந்து சாலையில் விழுந்து கிடந்த மரத்தை வெட்டி அகற்றினர். இச்சம்பவம் காரணமாக அப்பகுதியில் போக்குவரத்து தற்காலிகமாக பாதிக்கப்பட்டது. மரம் முறிந்து விழுந்ததற்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. அனைவருக்கும் வணக்கம். சைபஜயா பல்கலைக்கழகத்தில் எனது MBA படிப்பை தேர்ந்தெடுப்பது எனது தொழில் வாழ்க்கையில் நான் எடுத்த ஒரு சில முடிவுகளில் இன்று நான் எடுத்த முடிவே ஒரு சிறந்த முடிவாகும். இந்த படிப்பு எனக்கு தலைமைத்துறை திறன்கள், தொழில்துறை நுண்ணறிவு மற்றும் நெட்வொர்க்கிங் என்பது வாழ்க்கை வாய்ப்புகளை மிகவும் சிறப்பாகவே அமைத்து கொடுத்தன. வேலைகளில் இன்று நான் பெரிய பொறுப்புகளை ஏற்கும் போது தன்னம்பிக்கையுடன் நான் செயல்படுகிறேன். மேலும் எனது தொழில் வாழ்க்கையில் வளர்ச்சியை ஏற்படுத்தும் மாற்றத்தை நான் நன்றாகவே பார்க்க முடிகிறது. நன்றி, வணக்கம். ஸ்லெங்கூர் கில்லானில் நேற்று நிகழ்ந்த அதிர்ச்சி சம்பவத்தில் மர்ம நபர் ஒருவர் வங்கியின் கண்ணாடி கதவை சுத்தியலால் தாக்கி உடைத்துள்ளார். பனர் புக்கிட் டிங்கி ஜலன் பத்து நீலம் சத்துவில் அதிகாலை 5:20 மணிக்கு ட்ரோலியை தள்ளிக் கொண்டு வந்த நபர் வங்கியின் முன் நிற்பது CCTV கேமராவில் பதிவாகியிருக்கிறது. திடீரென கையிலிருந்த சுத்தியலை கண்ணாடி கதவு மீது அவர் எறிய அது உடைந்து சிதறியது. கண்ணிமைக்கும் நேரத்தில் அவர் அங்கிருந்து தப்பி ஓடினார். 7:30 மணிக்கு வழிப்போக்கர் ஒருவர் உடைந்த கண்ணாடி கதவை கவனித்து போலீசுக்கு தகவல் அளித்தார். தென்கில்லான் மாவட்ட போலீஸ் தற்போது விசாரணை நடத்தி வருகிறது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் 2 ஆண்டுகள் சிறை, அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம். தளபதி திருவிழா வெறும் இசை வெளியீட்டு விழா மற்றும் கலை நிகழ்ச்சி மட்டுமல்ல, ஒரு மாபெரும் ஃபுட் ஃபெஸ்டிவலாகவும் அமைய உள்ளது. KVN புரொடக்ஷன்ஸ் மற்றும் மாலிக் ஸ்ட்ரீம்ஸ் கார்ப்பரேஷன் ஏற்பாட்டில் உலகமே பேசும் வகையில் அமையவிருக்கின்றது இந்த கொண்டாட்டம். இதன் சேல்ஸ் பூத் அரேஞ்ச்மெண்ட் மற்றும் ஃபுட் அண்ட் பெவரேஜஸின் ஆபிஷியல் பார்ட்னர் நிறுவனம் கலர்ஸ் ஆஃப் இந்தியா. இந்த மாபெரும் விழாவிற்கு 80,000 1 லட்சம் வரை மக்கள் புக்கிட் ஜாலியில் ஒன்று கூடவிருக்கின்றனர். இந்த அளவிற்கு பெரிய கூட்டத்திற்கு போதுமான உணவு மற்றும் பானங்கள் தேவை. 90 விழுக்காடு பூத்கள் புக் செய்யப்பட்டுவிட்ட நிலையில் இன்னும் சில வியாபாரிகளுக்கு வாய்ப்பு உள்ளது. இதில் நீங்களும் பங்கு கொள்ள விருப்பமா? இந்த மாபெரும் சரித்திரமிக்க தளபதி திருவிழாவில் கலந்து கொள்ள உடனே அழையுங்கள். மியான்மரின் மியாவாடி நகரில் வேலைவாய்ப்பு மோசடி கும்பல்களிடம் சிக்கியிருந்த 31 மலேசியர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். மியான்மர் அதிகாரிகள் நடத்திய சோதனையில் அவர்கள் விடுவிக்கப்பட்ட நிலையில் பின்னர் தாய்லாந்து குடிநுழைவுத்துறை உதவியுடன் மலேசிய தூதரகம் அவர்களை பாதுகாப்பாக அனுப்பி வைத்தது. நேற்று மாலை 6 மணிக்கு மேல் கிடா சோதனை சாவடியான புக்கிட் கயு ஈட்டாம் எல்லையை அவர்கள் வந்தடைந்தனர். பின்னர் விசாரணைக்காக மலேசிய போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். கடந்த 4 ஆண்டுகளில் 600க்கும் மேற்பட்ட மலேசியர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடி கும்பல்களிடம் சிக்கி ஏமாந்திருக்கின்றனர். எனவே கவர்ச்சிகரமான சம்பளம் என்ற ஆசை வார்த்தையில் மயங்கி வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளை முன்பின் யோசிக்காமல் ஏற்க வேண்டாம் என பொதுமக்களை போலீஸ் நினைவூர்த்தியுள்ளது. எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க. குறிப்பா தலைவலி, உடம்பு வலி, உடல் மறுத்து போறது, வசதியா இருக்கிறது, மூச்சு திணறல் மற்றும் பல. இத நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு, இனிப்பு நீர், இருதய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும். டென்ஷன் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும். இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது. 10 ஆண்டுகளா மலேசியால பயன்படுத்துறாங்க. டெஸ்லி, உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன்.
நெஞ்சார்ந்த நன்றியுடன் மலேசியாவில் தனது பந்தய பயணத்தை நிறைவு செய்துள்ளது அஜித்குமார் ரேசிங் அணி. இதையடுத்து செப்பாங் பந்தய தளம், கிரிவாண்டிக், SRO, ACO, சமசமா தங்கும் விடுதி மற்றும் ஆயிரக்கணக்கான உள்ளூர் ரசிகர்களுக்கு தனது சமூக ஊடக பதிவு வாயிலாக அந்த அணி நன்றி கூறியிருக்கிறது. நன்றி மலேசியா, விரைவில் மீண்டும் வர ஆசை என உருக்கமான செய்தியுடன் அந்த பதிவு பகிரப்பட்டுள்ளது. 14,000க்கும் மேற்பட்ட லைக்ஸ்கள், நூற்றுக்கணக்கான பகிர்வுகள் பெற்ற இந்த பதிவு ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்துள்ளது. கடந்த 2 வாரங்களாக செப்பாங் பந்தய தளத்தில் நடிகர் அஜித்குமாரின் வருகை பெரும் கூட்டத்தை ஈர்த்தது. தங்களின் அபிமான நட்சத்திரத்தை காண ரசிகர்கள் திரண்டதால் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு செப்பாங் களை கட்டியது. அவரும் சளைக்காமல் ரசிகர்களுடன் புகைப்படங்களை எடுத்துக் கொண்டார். இந்நிலையில் ஒழுங்கு, பொறுமை, மரியாதை காட்டிய ரசிகர்களுக்கு அஜித் குழு நன்றி பாராட்டியுள்ளது. இது ஒரு பந்தயத்தின் முடிவல்ல, மலேசியாவுடன் உருவான உறவின் தொடக்கம் என வர்ணிக்கப்படுகிறது. ஒரு நாளைக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா? கிட்டத்தட்ட 1,00,000 வாட்டி. நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும். நம்ம இருதயம் ஒரு என்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியாக்கிடுறோம். ரத்த ஓட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். உயர் ரத்த கொதிப்பு, இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல. டெஸ்லி டென்ஷனோட மகிமை ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும், இருதயத்தின் சுமையை குறைக்கும். டெஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன். வடகிழக்கு இந்திய மாநிலமான அசாமில் பயணிகள் ரயில் மோதி 7 காட்டு யானைகள் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சனிக்கிழமை அதிகாலை தண்டவாளத்தை கடக்க முயன்ற யானைகள் கூட்டத்தின் மீது அதிவேகமாக வந்த ரயில் மோதியது. ரயில் ஓட்டுநர் யானைகளை பார்த்ததும் அவசர பிரேக் போட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் ரயிலை நிறுத்த முடியாமல் போனதால் 7 யானைகளும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தன. ஒரு குட்டி யானை காயமடைந்தது. மோதல் காரணமாக ரயிலின் இயந்திரம் மற்றும் சில பெட்டிகள் தடம் புரண்டன. பயணிகளுக்கு எந்த உயிரிழப்பும் ஏற்படவில்லை. இச்சம்பவம் குறித்து விசாரணை தொடங்கியுள்ள அதிகாரிகள் வன விலங்குகளை பாதுகாக்க கூடுதல் நடவடிக்கைகள் தேவை என தெரிவித்துள்ளனர். வன விலங்குகளுக்கு புகழ்பெற்ற அசாமில் சுமார் 4,000 காட்டு யானைகள் இருப்பதாக மதிப்பிடப்படுகிறது. எல்லார் நம்பிக்கையும் நிறைவேறணுங்கிறது தான் ஏன் பிரார்த்தனை. Z Black 3-in-1 ஊதுபத்தி, அசல் 3-in-1 ஊதுபத்தி. பிரார்த்தனை கைகூடும்.